வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கணேஷ். இந்த வீடியோஸ்லாம் முன்னாடியே போட்டிருக்கணும், ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே விலாக் இத்தனை நாளாக போடாததை நான் ஏன் இவ்வளோ நாள் கழிச்சு போடுறேன்றதை வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி, இப்போ வாங்க. பேலன்சிங் மை ஃபிட்னஸ் அண்ட் மை ப்ரொஃபஷனல் ஒர்க். தூக்க காலத்தோட எந்திரிச்சு வார்ம் அப்லாம் பண்ணிட்டேன். சரி, அப்படியே நம்ம செஸ்ட் கிளாஸ் போடுவோமேன்ட்டு செஸ்ட் கிளாஸ் 1 by 1 போட ஆரம்பித்தேன். நானே யாருக்கு தெரியாமல் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இதே மாதிரி தான் என்னோட மாஸ்டரும் வந்தார். ட்ரை கிளாஸும் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கார்டியோவும் பண்ணேன். இது வரைக்கும் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிடுங்க. இந்த டெய்லி சேலஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு சில இதெல்லாம் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் வேணும். ஸோ டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ. வெற்றிகரமாக கொழுப்பெல்லாம் கரைச்சிட்டு என்னோட டெய்லி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்னைக்குமா நான் கடைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் போனேன். அது ஏன்றது எனக்கே தெரியல. அப்படியே போகிற வழியில் வாட்டர்மெலன் ஜூஸை வாங்கிக்கிட்டேன். இது மட்டும் தாங்க டிஃபனாக சாப்பிட்டேன். நம்ம என்னதான் டூ டூ லிஸ்ட் ரெடி பண்ணாலுமே அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும். மதியானத்துக்கு மேலே ஒரு சில வேலை இருந்ததுனால சரி ஒரு சில வேலையை மட்டும் கடையில் இருக்கும்போதே பார்த்துடலாமேன்ட்டு எல்லாத்தையும் எழுதுனேங்க. ஆனால் என்னால் பண்ண முடியல. அப்படி இருந்தும் ஒரு சில வேலை பார்த்துட்டு தான் வீட்டுக்கு வந்தேன். என்னடா நீ ஏதோ டவுட்டாக பேசுறியாடா அப்படின்ட்டு யோசிக்காதீங்க. வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வேலையை போய் பார்ப்போமே அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கும்போது என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படியே நல்லா உறங்கிட்டதுனால நல்ல வீடியோஸ் எடிட் பண்ண முடியல, போஸ்ட்டும் போட முடியல. இது மொதல் ரீசனு. அடுத்த நாள் காலையில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால எங்கள் அண்ணனை முன்னாடியே ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுட்டு வந்துட்டேன். அப்படியே ஒரு சில வார்ம் அப்லாம் பண்ணிட்டு லாட் ஒர்க் அவுட் தான் பண்ணேன். அப்புறம் யாருக்காவது இந்த பக்காவான ஒர்க் அவுட் ஸ்பிளிட் யாராவது டைம் டேபிள் மாதிரி ஷெடியூல் மாதிரி போட்டு வச்சிருந்தீங்கன்னா அது மறக்காமல் எனக்கு ஒரு டிஎம் பண்ணி விட்ருங்க. நானும் உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், இல்லை காப்பி அடிச்சுக்கிறேன். நான் ஏன் அப்படி சொன்னேன்னா ஒரு சில ஐடியாலாம் புதுசாக கிடைக்கும்ல. ஸோ அதுக்காக தான் நானும் எத்தனை நாள் தான் ஒரே ஒர்க் அவுட்டாக போடுறது, கொஞ்சம் மாற்றத்தையும் கொண்டு வரணும்ல. அப்படியே ஒரு நல்ல ஒர்க் அவுட்டையும் முடிச்சுட்டு மார்னிங் டிஃபனுக்கு மாதுளை ஜூஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா டூ டூ லிஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். பேக் டு ஃபார்ம் கைஸ். அதுக்காக வார்ம் அப்லாம் பண்ணிக்கிட்டேன். டாஸ்க் ஒன் பார்த்தீங்கன்னா ரேக் அரேஞ்ச்மெண்ட். நான் என்னதான் அழகாக அடிக்க வச்சிருந்தாலுமே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா கழிச்சு விட்டுருவாரு. இதுக்காகவே எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ரொம்ப சண்டை வரும். இதுக்கிடையிலே பார்த்தீங்கன்னா ஹெல்தியான ப்ரௌனி கேக்கை சாப்பிட்டுக்கிட்டேன். இதோட மேக்கிங் வீடியோ விரைவில் வந்து சேரும். டாஸ்க் 2 கம்ப்ளீட்டட். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு ஒரு தாத்தா வருவார். இந்த தாத்தா கடிபட்டுருச்சு போல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிட்டேன். இது வரைக்கும் 2 டாஸ்க்குமே நல்லா பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுகாப்பேட் போகிற வேலை இருந்துச்சு. ஒரு சில விஷயம்லாம் என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் இருந்துச்சு. அது எல்லாமே இங்கே சவுகாப்பேட்டில் நடந்துச்சு. அது என்னதுன்னா நோ பார்க்கிங் ஏரியாவில் பைக் வெட்டிருந்ததுனால போலீஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒரு வேலையாக அவங்ககிட்ட இருந்து வண்டியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இதுவும் நல்ல ஒரு மெமரிஸ் தாங்க. என் கூட வந்தவனே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆல் சேஃப். சவுகார்பேட்டுக்கு எதுக்கு போனோனோ அந்த வேலை முடியல, அது அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு ஹோல்டில் போட்டு வச்சுட்டேன். இதெல்லாம் தாங்க என்னோட ரீசன்ஸ். இதெல்லாம் பார்த்துட்டு ஃபாலோ மட்டும் பண்ணாமல் இருந்துடாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இதோட வீடியோ அப்படியே முடிச்சுக்கிறேன். பை பாய்.